சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். நீ சிறக சம்பா நாட்டு நந்தவன காத்து உன் நடையும் கொஞ்சம் மாட்டு. தத்து தைதாம் தத்து தைதாம் நகர் திகழ் விண்டு சித்தர் மகளாக வந்து திருவாடி பூர நாள் வில்லி நகர் திகழ் விண்டு சித்தர் மகளாக வந்து திருவாடி பூர நாள் வில்லி நகர் திகழ் விண்டு சித்தர் மகளாக வந்து திருவாடி பூர நாள் தித்தா 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 கிடந்தகி துளசி வனம் தனிலே தித்தா 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 கிடந்தகி துளசி வனம் தனிலே. வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய. வேப்பிலை வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை 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 பண்ணாரியம்மன் வேப்பிலை கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை ஆயி மகமாயி வடிவான வேப்பிலை நீலி திரிசூலி உருவான வேப்பிலை 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 வெக்காளியம்மன் வேப்பிலை 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 பண்ணாரியம்மன் வேப்பிலை. நம்ம கண்ணனடிகளுக்கு சாமிக்கு ரொம்ப பிடிச்சது வேப்பிலை தான். வேப்பிலை கொண்டாங்க, வேப்பிலை கொண்டாங்க, பணம் கொண்டாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க, வேப்பிலை கொண்டாங்க தான் சொல்லுவாங்க. அந்த கடைசி பாட்டு வந்து ரொம்ப அற்புதமாக வேப்பிலையை கொண்டு வந்து ரொம்ப அற்புதமாக அந்த பொண்ணு வாணிச்சு. அதுக்கு பலத்த கரகோஷம் செய்யுமாறு அன்புடன் வேண்டிக்கொள்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்ய காமாட்சிபுரம் சாமி அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கிறார்கள். இப்பொழுது நிறைய பாடல்களுக்கு ஆடியது அந்த பொண்ணு தான். கண்ணனடிகளோட உலக அளவில் புகழ்பெற இருக்கிறார்கள். அவருடைய கையால் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அவருக்கும் குழுவினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.
உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சீரும் சிறப்பும் மிகுந்த நம்முடைய தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் திருபுவனம் இந்திரா நகரில் குடிகொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் சித்தர்களின் தலைவி ஆதிசக்தி அம்மன் ஞான பீடத்தினுடைய திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழா இந்த நல்ல நாளில் மிகச்சிறப்பாக கலசங்களிலே புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெறும் வைபவம் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் நம்முடைய தஞ்சை தரணி சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள். சோறு என்று சொன்னால் வருபவர்களுக்கெல்லாம் வயிறார உணவு வழங்குவது மட்டுமல்ல, சோறு என்று சொன்னால் முக்தி என்று பெயர். முக்தியை அளிக்கக்கூடிய புண்ணிய பூமி சோழவள நாடு என்று சொன்னால் அது மிக இல்லை. நம்முடைய பாரத தேசமே மிகப்பெரிய ஆன்மீக பூமி, மிகப்பெரிய புண்ணிய பூமி. சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், உலகத்தை ஒரு வீடாக நாம் பாவித்தோமே ஆனால் இந்த உலகத்தினுடைய பூஜை அறை நம்முடைய இந்திய தேசம் என்று சொல்லுவார். அப்படி எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் ரிஷி புருஷர்களும், இன்னும் சொல்ல போனால் பிறப்பிலேயே மிக உயர்ந்த ஞானத்தை கைவரப்பெற்ற கருவிலே திருவுடையார்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் கருவின் வழியாக வளர்ந்ததும் கூட ஒரு கர்மாவிற்காகத்தான் என்பது போல, அப்படி கருவிலேயே திருவுடையவர்களாக அவதரித்த மகான்கள் எண்ணற்றவர்கள் நம்முடைய தேசத்தில். அப்பேற்பட்ட பெருமையும் புனிதமும் மிக்க நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய அம்சம்தான் சக்தி வழிபாடு. சக்தி இல்லையேல் உலகத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லுவோம் அல்லவா? ஒரு பொருள் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜீவன் சிவலிங்கம், இந்த உடல் சிவலிங்கம், உடலுக்குள்ளே இருந்து அதை உயிர்ப்பித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சக்தி. அதனால்தான் சக்தியும் சிவனும் சரிபாதி என்று சொன்னார்கள். நம்முடைய ஆன்மீக நெறிதான் உலகத்திலேயே முதன்முறையாக ஆதியாக ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதை உலகத்திற்கு உரைத்த மிகப்பெரிய ஒரு புனிதமும் பெருமையும் உடையதாகும். அதனால தான் சக்திக்கு சரிபாதி இடம் சிவன் கொடுத்தார். அப்படி வாம பாகத்தில் அம்பிகை இடம் பெற்று இந்த உலக இயக்கம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து செய்யக்கூடிய, ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இணைந்து இயங்கக்கூடியது என்பதை தத்துவார்த்தமாக உணர்த்தக்கூடியதுதான் இது. அதிலும் தத்துவங்கள் நிறைய உண்டு இந்த தேசத்தில். கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார், தலைவர்கள் மாறலாம், தர்பார்கள் மாறலாம், தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். நாம எந்த சூழல்ல வாழ்ந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு தெளிவு வர வேண்டும், வழிகாட்டுதல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன தத்துவங்களை படிக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய எந்த நிலையிலும் நமக்கு அதற்கான வழிகாட்டுதல் மிகச்சிறப்பாக கிடைக்கும். அப்படி என்றால் தத்துவம் என்றால் என்ன? இங்கே எது நிலையானது, எது நிலையற்றது? நிலையானதுதான் எப்போதும் நிறைந்து இருக்கக்கூடியது. நிலையற்றது எது? மனிதர்களிடையே இருக்கக்கூடிய ஆசாபாசம், போட்டி, பொறாமை, இவையெல்லாம் நிலையற்றது. இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பக்தியும் அன்பும் இறைவனின் பேரருள் கருணையும் தான் எப்போதும் இங்கே நிலைத்து இருக்கக்கூடியது. அப்படி நிலைத்து இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களிலே மிக 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 மூத்த தத்துவமாக விளங்கக்கூடியது சக்தி தத்துவம். அதனால தான் மூத்தவளாக அவள் இருக்கின்றாள். ஆனால் என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளாகவும் இருக்கிறாள் என்று அபிராமி பட்டர் அவளை பாடி பரவுவார். அது எப்படிமா? இப்போ நம்ம பெண்கள் எல்லாரும் இருக்கிறோம்,
நம்ம கிட்ட கேட்க கூடாத ஒரு கேள்வி என்னன்னா உங்க வயது என்ன அப்படின்னு. ஒரு ரயில்வே டிக்கெட் புக் பண்ணா கூட 56 வயசுன்றத 55ன்னு போட்டா ஒரு சந்தோஷம் வந்துருது. இந்த வயசு பார்க்கறதுக்கு இளமையா இருக்கீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அது பொதுவா எல்லாருக்கும் உள்ள உளவியல் தான். அதுலயும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு, எப்பயுமே இருக்கு, இப்பவும் இருக்கு. இது இன்னைக்கு நேத்திக்கு வரலைங்க. பெண்கள் தான் குடும்பத்தினுடைய ஆதிசக்தி என்றாலும் கூட அவர்களுடைய ஆற்றல் என்னைக்குமே இளமையாக உள்ளது. அதனால தான் சொல்லுவார்கள், பெண் பிள்ளைகளை எந்த குடும்பம் போற்றி வளர்க்கிறதோ அவர்களுடைய மதிப்பை உணர்கிறதோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். பெண்கள் எங்கே மதிப்பாக நடத்தப்படுகிறார்களோ அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கும். பெண்கள் எல்லா வடிவத்திலும் உள்ளவர்கள். நிறைய நிறைய வடிவங்கள் உண்டு பெண்ணுக்கு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல நாள்
நம்முடைய சுவாமிகள் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரிலே இங்கே யாகசாலை அமைந்து கோவிலுடைய கும்பாபிஷேகம் கலசங்கள் அமைந்திருக்கக்கூடிய முறையிலே இருந்து உள்ளே கருவறையிலே ஞான பீடத்திலே அம்பிகை இருக்கக்கூடிய அந்த வடிவம், அவளை சுற்றி 18 சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, வெளியிலே காவல் தெய்வங்களாக முருகப்பெருமான் விநாயகர் பெருமான் இருக்கக்கூடிய அமைப்பு, நான் பார்த்த வகையிலே எந்த திருக்கோவிலும் உலகம் எப்படி வந்துருங்க முன்னாடி வந்துருங்க. அப்படியே தீபாவளி அப்படி அங்கே காமிங்க. அப்படி திரும்பி அவங்களுக்கு காமிங்க. ஓகே ஓகே ஓகே. போக முடியாது. நூலு 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 கலசத்து காட்டுங்க. அவன் சொல்ற மாதிரி செய்ய. எப்படி வர்றோம்? நமக்கு கிடைத்திருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. கிருஷ்ண 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 கிருஷ்ணா. அந்த உங்க மேல கருடாழ்வார் வட்டமிடுகிறார். அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு அருளும் கிடைக்கிறது. இதோ இன்னொரு கருடாழ்வார் இருக்கிறாய். அவருடைய அந்த திவ்ய விக்கிரகத்தை இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி இப்படி பார்த்துட்டு மேல வந்தேன். அவ்வளவு அற்புதமாக இருக்கிறாள். அதுவும் அந்த கண்ணை பார்க்கிற போது எனக்கு அப்படியே சிலிர்ப்பாக இருந்தது. அழகா சொல்லுவாங்க இல்லையா, பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, நல் ஜடை போட்டு பிச்சி பூ சூடிடுவாள் பின்னல் நல்ல வெள்ளி
வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல ஒன்ன பூத்தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.